வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஃப்ளார்ஸ் லீவ்ஸோட இருக்கிற டிசைனை பேப்பரில் டயக்ராம் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டிசைனில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பீட் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன். அவுட்லைனில் எல்லாம் அந்த செயின் ஸ்டிச், பீட்ஸ் அண்ட் நெக்லைன் பக்கம் பிக் சைஸில் இருக்கிற பீட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ இன்னரில் இந்த ஃப்ளாரில் நம்ம எப்படி ஃபில் பண்ணிக்கலாம் த்ரெட் ஒர்க்கில் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ நார்மல் நீடில் வச்சு இந்த ஃப்ளாரில் சில்க் த்ரெட்டை வச்சு நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச் வந்து சாட்டின் ஸ்டிச், ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய ஸ்டிச் தான். இப்போ ஜஸ்ட் நான் வந்து நீடில் வந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கிற கவுண்டிங்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வேணும், நல்ல ஒரு எம்போஸ்டாகவும் அதை ஃபினிஷிங் காட்டணும் அப்படிங்கிறனால 6 strands ஆஃப் த்ரெட்டை எடுத்து அதை டபுளாக நான் நாட் போட்டு எடுத்து வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து டபுளாக நம்ம போடும்போது 12 strands ஆஃப் த்ரெட் கிடைக்கும். இன்னும் அதிகமாக திக் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னோம்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் 8 countings ஆஃப் த்ரெட்டை எடுத்துட்டு டபுளாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 16 strands ஆஃப் த்ரெட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஹேண்ட் நீடில் வச்சு இந்த ஸ்டிச்சஸை வந்து இப்போ இந்த ஃப்ளார் டிசைனில் இப்போ ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். இந்த சாட்டின் ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் பண்ணும்போது எந்த கேப் இல்லாமையும் நம்ம நல்லா க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணால் தான் இதனுடைய ஃபினிஷிங் நல்லா நீட் லுக்கில் இருக்கும். ஸோ நல்லா நீட்டாக 1 by 1 அந்த ஒவ்வொரு பெட்டலையும் நல்லா க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணி அண்ட் ஃபுல் ஃப்ளாரையும் இதே ஸ்டிச்சஸை வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடிச்சதுக்கப்புறமா இதனுடைய ஃபினிஷிங் வந்து இந்த ஃபுல் ஃப்ளார் டிசைனில் இந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கும். அண்ட் இப்போ லீஃப் எல்லாம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு நான் க்ரீன் கலரில், நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த லீஃப்லையும் சாட்டின் ஸ்டிச் மட்டும்தான் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். இது ஒரு ஸ்மால் லீஃப் டிசைன். ஸோ நான் வந்து அந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் கிராஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். இந்த டிசைனில் வந்து சின்ன சின்ன லீவ்ஸாக அங்கங்கே இருக்கிறனால எல்லாமே க்ரீன் கலரில் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. ஸோ வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு 2 லீவ்ஸ் வந்து கோல்டு கலரில் பீட் ஒர்க் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன். அண்ட் அதர் லீவ்ஸுக்கு எல்லாமே தான் இப்போ ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி சாட்டின் ஸ்டிச் வந்து க்ரீன் கலரில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா லீஃபை வந்து நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த த்ரெட் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கோல்டு ஜரி த்ரெட்டை வச்சு அவுட்லைனில் எல்லா லீஃப்லையும் அவுட்லைன் செயின் ஸ்டிச் வந்து ஆரியிலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட் லுக்கில் இருக்கும். இப்போ இந்த 1 லீஃப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் லீஃபுக்கு இந்த சாட்டின் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். இந்த மாதிரி தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், எல்லா லீவ்ஸுக்கும் க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணேன். அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்க இதனுடைய ஃபினிஷிங் வந்து ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் இந்த மாதிரியா இருக்கும். அண்ட் புட்டாஸுக்கு எல்லாமே சுகர் பீடை வச்சு அங்கங்கே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவுட்லைன்ல எல்லாம் செயின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சது உங்களுக்கு இப்போ இந்த க்ளோஸ் வியூல இப்போ நல்லா கிளியரா தெரியும். அண்ட் இப்போ புட்டாஸுக்கு எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு கோல்டு கலர்ல ரவுண்டு ஸ்டோனை வச்சு அதுக்கு அவுட்லைன்ல த்ரெட் ஒர்க்கை வச்சு செயின் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு டபுள் கலர்ல எடுத்துக்கிட்டேன். ஒரு புட்டாஸ் கிரீன், அனதர் புட்டா ரெட், இந்த மாதிரி பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு இந்த மாதிரியாக தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், டயக்ராம் ட்ரா பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பேக் நெக்ல எப்படி நம்ம டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ணியிருக்கோமோ த சேம் ஃப்ளார் ஸ்லீவ்ஸை வச்சே தான் டிசைன் பண்ணியிருக்கேன். சென்டரில் மட்டும் இந்த மாதிரியா ஒரு பீகாக் வேணும், வித் ஹேங்கிங்ஸோட மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த டிசைன் எல்லாம் ட்ரா பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டயக்ராமில் இந்த ஸ்லீவுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி ஃப்ளார், ஸ்லீவ், ஸ்டெம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பேக் நெக்கில் நம்ம எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த ஹேங்கிங்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பீகாக்கும் ஆல்ரெடி நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி வச்சு என்ன செஞ்சுட்டேன், சாட்டின் ஸ்டிச் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ஹேங்கிங்ஸ்க்கு வந்து நான் என்னென்ன பீட்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணேனோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி இப்போ ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் கலர் கிறிஸ்டல் ட்ராப் ஷேப்ல இருக்கிற கிறிஸ்டல் பீட்ஸை வச்சு இந்த மாதிரியா பீகாக்ல இருந்து அந்த ஹேங்கிங்ஸ் வந்து ஹேங் ஆகிற மாதிரி இப்போ மேக் பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த ஹேங்கிங்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ லென்த்னாலும் நம்ம ஹேங் ஆகிற மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஸ்லீவோடைய எட்ஜ் வரைக்கும் மட்டும் இது ஹேங் ஆகிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறனால ஒரு ஸ்மால் டிசைனை ஹேங் ஆகிற மாதிரி இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலி கிறிஸ்டல் பீட்ஸை இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் சுகர் பீட்ஸையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிடணும் நீடில். அண்ட் எல்லா பீட்ஸையும் உள்ள என்ட்ரு பண்ணிடணும் அந்த த்ரெட் வழியா. அண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா லாஸ்டா நம்ம வந்து ஒரு ஸ்மால் சுகர் பீடை ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை மட்டும் ஜஸ்ட் லைட்டா த்ரெட்ல இருந்து கொஞ்சமா மூவ் பண்ணி வச்சுட்டு அண்ட் கிறிஸ்டல் பீட்ஸ்ல இருந்து அதர் பீட்ஸ் என்னெல்லாம் பீட்ஸ் நம்ம கோர்த்துமோ அது வழியா நீடில் ஃபுல்லா இன்சர்ட் பண்ணி ஸ்டார்டிங் நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம நாட் போட்டுக்கிடணும். இந்த ஹேங்கிங் நம்ம மேக் பண்ணும்போது நாட் போடும்போது டைட்டா மட்டும் நாட் போட்டுறக்கூடாது. ஏன் டைட்டா போடக்கூடாது அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வந்து டைட்டா போட்டுட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஹேங்கிங் வந்து ஸ்டிஃபா நிற்கும். அது ஃப்ளெக்சிபிளா இல்லாம ஷேக் ஆகாம ஸ்டிஃபா நின்றோம். ஸோ நம்ம நாட் போடும்போது கொஞ்சம் லூஸா என்ன செய்யணும், பேக் சைடில் லைட்டாக தான் என்ன செஞ்சுக்கணும், நாட் போட்டுக்கிடணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹேங்கிங் மேக் பண்ணும்போது நாட் போடும்போது டைட்டா போடாம நல்ல லூஸா லைட்டா மட்டும் லூஸா போட்டுக்கோங்க. அப்பனா அந்த ஹேங்கிங் மூமெண்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயா மூமெண்ட்ஸோட என்ன செய்யும், அது ஹேங் ஆகிறது ஸோ பியூட்டிஃபுல் லுக்ல இருக்கும். அண்ட் இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, ஸோ பியூட்டிஃபுல் லுக்ல இந்த மாதிரியா இந்த ஸ்லீவ் டிசைன் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.